நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படிப்பட்ட போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே முக்கியமாக பார்த்தா நம்மளுடைய நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. போர் ஒத்திகை. போர் ஒத்திகைனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நடக்குது, நம்ம தமிழகத்தில் கூட பர்டிகுலர் இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான்லேருந்து வந்து 4 டெரரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் 27 பேர் பார்த்தீங்கன்னா கொன்று இருப்பாங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதனால தான் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே ரொம்ப கோபப்பட்டு பல ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்க நம்ம நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போருக்கு தயாராகி வரத பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியா என்ன தான் பண்ண போகிறாங்க, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே 7, 2025 இங்கே பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, டிஃபென்ஸ் மோக் ட்ரில்ஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற உள்துறை அமைச்சகம் இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு ஈவெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான். ஸோ பாகமானில் நடந்த அந்த 27 பேரை சுட்டு கொன்ன பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை தான் நம்மளோட கொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவும் ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டெரரிஸ்ட் வந்து அவங்கக்கிட்டேருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம், ஸோ நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில்தான் நான் உங்களுக்கு ஒன்று விடாத சொல்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிந்து நீர் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சோம். ஸோ பாகிஸ்தான் இருக்கிற மேலே ஒரு வெளியால் அதுக்கப்புறம் நான் வீசாவும் ரத்து செஞ்சாச்சு. ஸோ பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டுக்கு யாரும் வரக்கூடாது, இங்கேருந்து அந்த நாட்டுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வீசாவையும் ரத்து பண்ணிட்டாங்க. நம்மளுடைய இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இப்போ ஒரு பதற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக சண்டையே போடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போரே உருவாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை வார் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இராணுவ விமானங்களை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கங்கா விரைவு அந்த ஒரு சாலையில் பார்த்தீங்கன்னா சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருந்து 450 தூரம் பார்த்தீங்கன்னா பாய்ந்த தரையில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு அழிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்தலி ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா சோதனையிட்டு பார்த்தாங்களாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானில் எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் ஷூட் பண்ண தயாராக இருப்பாங்கன்னு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் நம்மளுடைய பிரதமர் மோடிஜி இவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 2025 மே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸோ பாதுகாப்பு ஒத்திகைன்னு உள்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை எல்லா மாநிலங்களையும் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ரொம்பவும் இந்த மாதிரி பாகிஸ்தான் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடக்க போதோ ஸோ அந்த இடங்கள்லாம் மோஸ்ட்டாக இதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் எந்தெந்த பிளேஸில் பண்ண போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற 244 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒத்திகை நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம தமிழகத்திலே நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் அப்படி என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, நம்மளுடைய மக்களுக்காக நம்மளுடைய பாதுகாப்பை எப்படிலாம் சொல்லித்தர போகிறாங்கன்னு அது எல்லாத்தையும் இந்த ஒரு ஈவெண்ட்டில் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விடாத சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய இந்தியா நம்ம எப்படி பாதுகாக்கணும், நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றுறது, நம்மளுடைய சொந்தங்களை எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் மோஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது இவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்கில் அதிக பதவியில் இருக்கிறவங்க, சிவில் பாதுகாப்பு வார்டன்கள், ஸோ தன்னாளர்கள், தேசிய காப்பர்ஸ், தேசிய சேவை திட்டம், கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பொது இடங்களில் சைரன் ஒலிபெருகியும் பார்த்தீங்கன்னா நிறைய வைக்க போகிறது சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருந்து அப்படி இல்லைன்னா யாருன்னா கூட அண்டை நாட்டுகளில் இருந்து தாக்க வந்தாக்கா ஸோ நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றுறதுன்னு சிவில் பாதுகாப்புலாம் இந்த ஒரு ஈவெண்ட்டில் சொல்ல போதா இதில் மெயினாக சொல்லி வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கூல் பாய்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே, அதுக்கப்புறம் நான் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவில் பாதுகாப்பு திட்டத்தை பார்த்தீங்கன்னா முன்கொண்டு வந்து ஸோ எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். நம்மளுடைய தமிழகத்தில் எங்கே நடக்க போகுதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் போர் ஒத்திகை பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுதுன்னா கல்பாக்கம், மீனம்பாக்கம், ஆவடி, மணலி இந்த மாதிரி பல இடங்களில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு எங்கேருந்து எப்படி இருந்து ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவும் நல்லமான விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்து 51 வருஷம் ஆயிடுச்சா நம்மளுடைய தமிழகத்திலும் சரி, நம்மளுடைய இந்தியாவிலும் சரி. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே பெருசாக வந்தது கிடையாது. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாடிகள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க, போர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா 51 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ நடந்ததுன்னா 1971 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போருக்கு முன்னதாக இந்த போர் ஒத்திகை பார்த்தீங்கன்னா நடந்ததா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் லைவாக இருக்கீங்களோ மறக்காமல் இந்த மாதிரி சேலஞ்சை எதிர்கொண்டே ஆகணும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷனில் சந்திக்கலாம். பாய்.